கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய இடைப்பொழுது பேசுவார். எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. அருமையானவர்களே, வசனத்தை பார்த்தீங்களா? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அதாவது கோபம் வரும்போது பாவம் வந்து விடுகிறது. ஏன்னா வார்த்தைகள் வித்தியாசமாக நமக்கு வருகிறது. நீங்கள் அதே அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்போ எப்பொழுது கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வருகிறது அப்படின்னா கோபப்படும்போது. அருமையானவர்களே, கோபம் படக்கூடாது. கோபத்தினால நிறைய பிரச்சனைகள் நம்முடைய வாயில் கெட்ட வார்த்தை, மற்றபடி ஊண்டிக்கான சில வார்த்தைகளை நாம் பேசி விடுகின்றோம். அதனால தான் இதில் இயேசுப்பா எழுதி வச்சிருக்காங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து வரக்கூடாது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. கோபம் வந்துடுது, அதோடு சேர்த்து பாவம் வந்து விடுகின்றது. அதனால கோபப்படாதீங்க, சரியா? இந்த நாள்ல இருந்து நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் ரொம்ப கோபப்படுகிறேன். சில பேர் சொல்லுவாங்க, கோபம் உள்ள இடத்துல தான் அன்பு இருக்கும், குணம் இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. கோபம் வேதம் என்ன சொல்லுது அதுதான் நமக்கு. கோபம் நம்ம படவே கூட. தர்மையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்து தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ரொம்ப கோபப்படுறேன். கோபம்னா எனக்கு உடனே வந்துடும். சில பேருக்கு ஒரு வார்த்தை அவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, உடனே படக்குன்னு கோபம் வந்துடும், முகம் மாறிடும், என்ன செயல்பாடு மாறிடும், எரிச்சல் வந்துடும், எல்லாமே இதாகிடும். குடும்பத்தில் அனைவரும் பாதிக்கப்படுவோம். ஒரு நபர் கோபப்பட்டால் கூட குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு நம்ம சமாதானம் இல்லாவது போய்விடும். அதனால ஆண்டவருடைய ஒரு கட்டளைப்படி இன்றைக்கு நீங்கள் கோபம் நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரை, நான் கோபப்பட மாட்டேன் ஆண்டவரை, நீங்கள் இவ்வளோ சாந்தமாக இருந்தீங்க, அன்பாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நானும் அப்படி இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கோபப்படாதபடிக்கு இருக்க நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் சமாதான தூதுவர்களாக இருப்பீர்கள். தேவன் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். 27வது வசனத்தை வாசித்து முடிப்போம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். 27வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கீங்க? எபேசியர் 4:27, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அருமையானவர்களே, நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது நிறைய தவறுகளை செய்கிறோம். கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, பொருட்களை வீசுகின்றோம், உடைக்கின்றோம், கணவனாயினும் சரி எதிர்த்து பேசுகின்றோம், பிள்ளைகளானால் பெற்றோர் எதிர்த்து பேசுகிறார்கள், ஊழியக்காரங்களை பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்களை எதிர்த்து பேசிவிடுகின்றார்கள். கோபம் வரும்போது என்னெல்லாம் நடக்கும்னு யாருக்கும் தெரியாத அளவுக்கு நம்ம செயல்பட்டு விடுகின்றோம். அது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுக்குரிய காரியமாக மாறிவிடுகின்றது. அதனால் அருமையானவர்களை, இன்றைக்கு நீங்கள் சொல்லிடுங்க, நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவன் திருடவும் அடிக்கவும் கொல்லவும் வருகிறான். உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு தான் பிசாசு வருகின்றான். நான் தேவனுடைய ஆவியானவர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தையும் அன்பையும் நமக்கு தருவார். நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இன்னைக்கு தேவன் அடிமை மூலமாக உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, கோபம் கொள்ளாதீங்க, சாந்தமாக இருங்க, தயவா இருங்க, அன்பா இருங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். உங்கள் குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, உங்களுடைய வருமானங்கள், உங்களுக்கு நல்ல நிம்மதி, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ.